கண்டகச்சனி பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு குற்றங்கள் குறைகளை செய்யாது. ஏன்னா அவர் குருவோட வீட்டில் இருக்கிறார். பொதுவாகவே ஒரு நல்லவர் எப்போவுமே தீமையை நமக்கு செய்ய மாட்டார். ஒரு பெரிய கொடியவன் வச்சுக்குவோம், ஒரு குடிகாரன், ஒரு ரவுடி பையன் கோயிலில் இருந்தால் கொஞ்சமாவது மனசு மாறி இருப்பானா இல்லையா? 7ஆம் இடத்து கண்டகச்சனி அமைப்புகளை கன்னிக்கு பெரிய அளவில் பாதகமாக செய்ய மாட்டார். ஆயினும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது. நான் ஏற்கனவே மேசராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி வருமுன் உரைப்பது ஜோதிடம். அடுத்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ அந்த அட்டமத்து சனியில் நீங்கள் போய் லாக் ஆகிறதுக்கான சில பல விஷயங்களை நீங்களே இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க டிசம்பர் மாதத்துக்கு மேலே. அதில் மட்டும் குரு பகவான் பார்வை 3, 5, 7 விழுகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவங்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல அறிமுகங்கள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் எழுத்தில் மன்னர்கள். கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பெரிய அளவில் இதாக இருப்பீங்க. அவர்கள் எல்லாத்துக்குமே வருடத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்ப்பார். அவருடைய வீட்டை அவரே பார்க்க போகிறார். அதனால் திருமண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைகள் இல்லை. திருமணங்கள் நினைத்தாற் போலவே நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பெரும்பாலும் திருமணமே நடக்கலை, இன்னார் தான் கணவர் இன்னார் தான் மனைவின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபிக்ஸட் ஆகிடும். ஏன்னா அப்போது அவர் 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுறார். இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது? எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும் சார்? பெரிய முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மனக்கவலைகள் வரும். 11ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறார். பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் 45 நாட்களில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி. 11ஆம் இடம் 12ஆம் இடம்னு மாறி மாறி இருப்பார் அதிசார முறையில். ஆனால் 11ல் அவர் உச்சனாகி கேதுவோடு அவர் சேரப்போகின்ற ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு. ஆக பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ல் வரப்போகிறார். 7லேயே கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் தான் இவர் சனி பகவான் இருப்பார். சனி என்னதான் அவங்க ராசியை பார்த்தாலும் அவரும் ஒரு வகையில் யோகக்காரர் தான். கண்டகச்சனி பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு குற்றங்கள் குறைகளை செய்யாது. ஏன்னா அவர் குருவோட வீட்டில் இருக்கிறார். பொதுவாகவே ஒரு நல்லவர் எப்போவுமே தீமையை நமக்கு செய்ய மாட்டார். ஒரு பெரிய கொடியவன் வச்சுக்குவோம், ஒரு குடிகாரன், ஒரு ரவுடி பையன் கோயிலில் இருந்தால் கொஞ்சமாவது மனசு மாறி இருப்பானா இல்லையா? நம்மளை மார்க்கெட்டில் பார்த்தா ஒரு குடிகாரன் அல்லது ஒரு ரவுடி பையன் நம்மளை அடிப்பான். கோயிலில் அவனும் ஜாமீன் மூட வந்திருக்கிறான், நம்மளும் ஜாமீன் மூட வந்திருக்கிறோம். அடிப்பானா? முறைக்கவா செய்வான்? அடிக்க மாட்டான்ல. ஒரு ஒரு மனித உணர்வாக கிரகங்களை புரிஞ்சுக்கங்க. இப்போது சனி குருவின் வீட்டில் கோவிலில் இருக்கிறார். 7ஆம் இடத்து கண்டகச்சனி அமைப்புகளை கன்னிக்கு பெரிய அளவில் பாதகமாக செய்ய மாட்டார். ஆயினும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்க போகுது. நான் ஏற்கனவே மேசராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி வருமுன் உரைப்பது ஜோதிடம். அடுத்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ அந்த அட்டமத்து சனியில் நீங்கள் போய் லாக் ஆகிறதுக்கான சில பல விஷயங்களை நீங்களே இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க டிசம்பர் மாதத்துக்கு மேலே. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். 5ல் ராகு வரும்போது பெரிய அளவில் சிந்தனை மாற்றம் ஏற்படும். சிந்தனை மாற்றம்னா பேராசைப்படுறது, தேவையில்லாதவங்கள நம்புறது, எங்கேயாவது போய் பணத்தை போய் முடக்கிறது, அல்லது 1க்கு 10 அப்படி இப்படின்ற சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே கண்ணை கட்டி மாற்றக்கூடிய அமைப்புகள் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கும். அடுத்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு அட்டமத்து சனி கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் அடுத்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான அந்த ஆரம்பங்கள் அடிப்படை செயல்களை இப்போவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதனால தான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நடக்க போகிறது இந்த வருஷம் நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டகச்சனி அமைப்புகளை பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். அடுத்த ஜூன் 2027 ஜூனில் உங்களுக்கு அட்டமத்து சனி கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்போது நாளையிலேருந்து நீங்கள் சிக்கலில் ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கே நீங்கள் ஏதாவது ஒன்றா பண்ணி வைப்பீங்க. இதான் ஃபவுண்டேஷனாக நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பணத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார். குரு பகவான் பார்வை 3, 5, 7 விழுகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருந்தவங்களுக்கு அது தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல அறிமுகங்கள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் எழுத்தில் மன்னர்கள்.
கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு மற்றும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பெரிய அளவில் இதாக இருப்பீங்க. அவர்கள் எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள். ஆனால் என்ன ஒன்று, கிடைக்கிற வாய்ப்பை நீங்களே அப்படியே மிஸ் பண்ணுவீங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு வந்து அடாடா விட்டுட்டோமேன்ற மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. நல்ல அறிமுகங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்ப்பார். அவருடைய வீட்டை அவரே பார்க்க போகிறார். அதனால் திருமண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைகள் இல்லை. திருமணங்கள் நினைத்தாற் போலவே நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பெரும்பாலும் அதோட இன்னொன்று சொல்லணும், பெண்களுக்கு தான் பெரிய அளவில் நன்மைகளை செய்யும். கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. பொதுவாகவே பெண்கள் நிதானமானவர்கள். கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக புத்திசாலிகள். அந்த புத்தியை வந்து எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது தான் கொஞ்சம் சோம்பலாயிடுவாங்களே தவிர நிச்சயமான புத்திசாலிகள் அவர்கள். எப்படி செயல்படுவது அப்படிங்கிறதுல தான் ஒரு சில தயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். இந்த கண்டகச்சனியுடைய பார்வையினால் ஒரு வருஷமாக அவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்களாக வேற மாறிட்டாங்க. சனி ராசியை பார்த்தாலே பிடிவாத குணமும் நிதானமும் வந்துடும். இந்த பிடிவாத குணம் அடுத்த வருஷம்தான் போகும், இந்த வருஷம் போகாது. ஆக எதுலேயுமே ஒரு பக்குவம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த திருமணம் சார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல இரண்டாவது திருமண அமைப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. செப்டம்பருக்குள்ளே நடந்துடும். ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே திருமணம் சார்ந்தது, திருமணமே நடக்கலை, இன்னார் தான் கணவர் இன்னார் தான் மனைவின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபிக்ஸட் ஆகிடும். ஏன்னா அப்போது அவர் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுறார். இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுது. 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக திருமணத்திற்கு தடையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனியே உச்சகுரு பார்க்க போகிறார். சனியே உச்ச குருவின் வீட்டில் இருக்க போகிறார். தன்னுடைய வாழ்த்தனத்தை சுட்டித்தனத்தை அடக்கி வைத்து கொண்டிருக்க போகிறார். ஆகவே கன்னிக்கு பெரும்பாலும் முன்னேற்றம் 70% நல்ல மார்க்கு தான். பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது வந்து இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி வந்து மீன வீட்டில் இருக்கிறார், குரு வந்து மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட், இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ வந்து இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு வந்து அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும், ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர் அல்லது 20 வயதுக்குள்ளே இருக்கிறவர் தலைகளாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால்
குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பயிற்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும். இந்த ராசி பலன் எப்படி வந்ததுன்றதையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தான் ஒரு 50 வருஷமா தனி மனிதனுக்கு ஜாதகம் எழுதுறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவுக்குலாம், உங்கள் அம்மாவுக்கு இருந்திருக்கும், உங்கள் பாட்டிக்கு ஜாதகமே கிடையாது. உங்களுக்கு இப்போ ஜாதகம் இருக்குது. உங்களுடைய பாட்டின்னு சொல்லப்படக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்களுக்கெல்லாம் ஜாதகமே எழுத கிடையாது. 100 வருடங்களாகத்தான் தனி மனித ஜாதகம் இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்பு பிரபுக்கள், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், இளவரசர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் ஜாதகம் எழுதப்பட்டது. அப்போ உயர்ந்த நிலையில் சமூகத்தில் இருந்தவங்களுக்கு ஜாதகம் எழுதப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு பொதுமக்களாக இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதுறதே இல்லை. அவங்க தன்னுடைய ராசியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, அல்லது அவர்களுடைய பெயர் எழுத்தின் முதல் எழுத்து. ஒருத்தர் ஹேமராஜன்னா, ஹேன்னா பூச நட்சத்திரம், இவனுக்கு ஹேமராஜன் பேர் வைக்கிறாங்க, அப்போ இவன் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்திருக்கிறான்ட்டு ஜோசியர்கிட்ட ஒருத்தர் வரும்போது உன் பேர் என்னப்பா, உன் ராசி நட்சத்திரம் தெரியுமா, அல்லது உன் பேர் சொல்லுப்பான்ட்டு அந்த ஜாதகம் எழுதாத ஒருவருக்கு பொது பலனாக சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு ஜாதகம் எழுதி கொண்டிருக்கின்ற காலத்திலும் வழி வழியாக பொது பலனாக வந்துகிட்டு இருக்கே தவிர, உண்மையிலேயே இப்போது நம்ம பேசப்போகின்றது 40% பொது பலன். இதையும் தாண்டி பிறந்த ஜாதக அமைப்பு தான் துல்லியமாக இருக்கும் அப்படின்றதான் உண்மை.